வணக்க மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். பறவைகள்னாலே அழகுதான். அந்த அழகுக்கு அழகு சேர்க்கிற பறவைகள் நிறையவே இருக்கு. அதுல ஒண்ணுதான் கோல்டன் பெசன்ட். இத பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. ஒரு பஞ்சவர்ண கிளியையும் ஒரு மயிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணா என்ன லுக் வருமோ அந்த மாதிரி தான் இந்த கோல்டன் பெசன்ட் இருக்கும். அடிஷனலா அதோட தலைக்கு மேல பாத்தீங்கன்னா கோல்டன் கலரும், உடம்பு ஃபுல்லா ரெட் கலரும், வால் பகுதி பிளாக் கலர்லயும் இருக்கும். கலர்ஃபுல்லான பறவை. இதோட லுக் மட்டும் இல்லங்க, பிஹேவியரும் டிஃபரெண்டா இருக்கும். இந்த கோல்டன் பெசன்ட்டோட ஆரிஜின் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனா. இத வந்துட்டாங்கல்ல, அதுவும் வெஸ்ட் சைனால இருக்கிற மவுண்டைன் பகுதியில் இது அதிக அளவில் இந்த பறவையை நம்ம பார்க்கலாம். ஒரு நாள் வந்து இந்த பறவையை பார்த்துட்டு வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் அதை பிடிச்சி வெளி உலகத்துக்கு காட்டிட்டாங்க. சும்மாவே இருக்க மாட்டாங்க, கையில் ஏதாவது கிடைச்சா ஆராய்ச்சி தான். இந்த கோல்டன் பெசன்ட் பறவைகள்ல ஆண் பறவைகள் தான் ரொம்ப அழகா இருக்கும். அது அதிகபட்சமா 105 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருங்க. பெண் பறவைகள் இதுல பாதி தான் வளரும். அதே மாதிரி ஆண் பறவையோட தலையிலேருந்து செஸ்ட் வரைக்கும் கோல்டு கலர் இருக்கும், உடம்பு ஃபுல்லா ரெட் கலர், வால் பகுதி பிளாக் கலர்ல இருக்கும். இது எல்லாமே பெண் பறவைக்கும் இருக்கும், ஆனா கொஞ்சம் டல்லா இருக்கும். ஆண்கள்னாலே அழகுதானே, ஆனா ஒத்துக்க மாட்டீங்க. இந்த கோல்டன் பெசன்ட் பறவைகள் வந்து பியூர் வெஜிடேரியன்ங்க. அதுலயும் எல்லாத்தையும் இது சாப்பிடாது. பெர்ரிஸ், அப்புறம் சில வகை பழங்கள், அப்புறம் குறிப்பா விதைகளை சாப்பிடும். அதுவும் இதுங்களுக்கு விதைகள்னா ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால தேடி தேடி செடியில உட்காந்து விதைகளா சாப்பிடும். அதனாலதான் இவ்வளவு அழகா இருக்கியோ. இந்த கோல்டன் பெசன்ட் பறவையோட பிளஸ் மைனஸ் ரெண்டுமே அதோட லுக் தான். ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயில் பற்றப்போ அதோட கோல்டன் கலரும் அந்த ரெட் கலரும் நல்லா எம்போஸ் பண்ணி வெயில்ல தக தகன்னு மின்னும். இதனால என்ன ஆகும்னா அதோட எதிரிகள்கிட்ட ஈஸியா மாட்டிக்கும். அழகுனாலே ஆபத்து தானே, ஆண்கள் அழகு இல்லப்பா. இந்த பறவைகளுக்கு இருக்கிற சிறகுகள் வந்து ரொம்ப சின்னது, ஸ்ட்ராங்கும் கிடையாது. அதனாலேயே இதனால ரொம்ப ஹைட்லயோ ரொம்ப லாங்காவோ பறக்க முடியாது. அதனால எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லி கோழிகள் மாதிரி தரையிலேயே வாக்கிங்லேயே போயிடும். எதிரிகள்கிட்டேருந்தோ இல்ல வெயில் படாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அப்படியே தப்பி போய் நிழல்ல பதுங்கிக்கும். எங்களை மாதிரி கரடு முரடா இருக்கணும். அதான் இந்த பறவை ரொம்ப சூசியா இருக்கும் இல்லையா. அதனால இதுக்கு வெயில் காலத்துல கிடைக்கிற உணவுகள் எதுவுமே குளிர்காலத்துல கிடைக்க வாய்ப்பு இருக்காது. அதனால இது என்ன பண்ணுனா மனுஷங்க வாழ்ற பகுதியில போய் அழகா செட்டில் ஆயிடும். மனுஷங்க வச்சிருக்கிற விதைகள், அப்புறம் பயிர்கள், இது எல்லாத்தையும் போய் ஆட்டையை போட்டு சாப்பிட்ரும். அட கேடி பகர். இனப்பெருக்க காலகட்டத்தில் ஆண் பறவைகளோட அந்த கோல்டன் கலரும் ரெட் கலரும் நல்லா க்ளோ ஆச்சுன்னா பெண் பறவைகள் ஈஸியா இம்ப்ரெஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம 28 நாள் கழிச்சு பெண் பறவைகள் முட்டைகளை போடும். சராசரியா ஒரு பெண் பறவை வந்து 8 ல இருந்து 12 முட்டைகளை போடும். எகைன் தந்தானே தானே தானே தந்தானோ தானே தானே. இந்த கோல்டன் பெசன்ட் சைனாவுக்கு சொந்தம் அப்படிங்கிறதுனால அவங்க எதுவும் உரிமை கொண்டாடல. அதுக்கு மாறா பாத்தீங்கன்னா மத்த கண்ட்ரீஸ்க்கு இவங்க கிஃப்டாவும் கொடுத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா எக்ஸ்போர்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சு கல்லா கட்டியிருக்காங்க. ஒன்னு ஆராய்ச்சி பண்ணணும், இல்ல இது மாதிரி விற்கணும், எப்படியும் காசு பார்த்துடணும். அதானே 1740 தான் ஃபர்ஸ்ட் சைனால இருந்து இந்த பறவை வெளி உலகத்துக்கு போயிருக்கு. அதாவது அமெரிக்காவுக்கு போன இந்த பறவையை பார்த்து நிறைய பேர் அதை விரும்புறதுனால நிறையவே இம்போர்ட் பண்ணி வளர்க்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பா ஜார்ஜ் வாஷிங்டனுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான பெட்டு இதுதான். நம்மளும் ஒன்று இம்போர்ட் பண்ணி வளர்க்கலாமா? காக்காக்கு சோறு வைக்கவே காசு இல்ல, இந்த பறவையை வாங்கி. இந்த கோல்டன் பெசன்ட் பறவைகள் அதிக அளவுல காடுகள்ல கிடையாதுங்க. கனடா, அமெரிக்கா, சைனா உட்பட பல கண்ட்ரீஸ்ல ஜூல தான் நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வீட்டுல கூண்டுக்குள்ள வச்சு இதை வளர்க்குறாங்க. இதோட அழகே ஆபத்தாயிடுச்சு. இந்த பறவைகள் காடுகள்ல சுதந்திரமா இருக்கணும், அதை விட்டுட்டு ஜூலையும் வீட்டுல கூண்டுலையும் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸை வந்து சர்வதேச இயற்கை பாதுகாப்பு அமைப்புக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாமே முடிஞ்சு போச்சு, இப்ப எத்தனை பறவைகள் இருக்குன்னு சென்செக்ஸ் கூட எங்களால எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கையை விரிச்சிட்டாங்க. காட்டுலயோ ஜூலையோ இல்ல வீட்லயோ எங்க வளர்த்தாலும் அந்த இனம் அழிஞ்சிராம பாத்துக்கணும். ஓகே மகளே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ, உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.